உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துருக்கிறார். அதாவது இந்த பில்டப் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப நாளாக திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலின் அவர்களின் வாரிசு அடுத்து எங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை பொறுப்பு கிடையாது என்பதை பிரகடனப்படுத்துகின்ற விஷயம்தான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர்கிறது. இதுலேருந்து என்ன தெரியுது? திமுகவுக்கு 70 வருஷம் 60 வருஷம் பணியாற்றியவர்களுக்கு அங்கே தலைமை பொறுப்பில் இடம் கிடையாது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர்கிறது. ஏன்னா ஆப்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணணும். இனி திமுகவில் கருணாநிதி குடும்பத்துக்கு வெளியில் தலைமைக்கு யாருக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான அறிவிப்பு தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர்னு அறிவிச்சிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் கண்டென்ட்டில் மாற்றம் இல்லைன்னா லேபிளில் என்ன பிரயோஜனம் இருக்கு? நீங்கள் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்னு சொன்னாலும் துணை முதல்வர்னு சொன்னாலும் சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு போல் அழிப்பேன்னு சொன்ன இந்து விரோதி உதயநிதி ஸ்டாலின் அடுத்து பொறுப்புக்கு வர்றார் அப்படிங்கிறது தானே. அதில் என்ன மாற்றம் இருக்கு? ஏன்னா இப்போ சமீபத்தில் மதுரைக்கு வந்த பழனிக்கு வந்தப்போ கூட இது அவங்க போட்ட மாநாடு விளம்பரம் என்ன? முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு. ஆனால் உதயநிதி அங்கே என்ன பேசினா? இது ஆன்மீக மாநாடு இல்லை அப்படின்னு. அப்போ நீங்கள் முருகனையே ஏற்றுக்கலை, இந்து மதத்தை ஏற்றுக்கலை, இந்து மத கடவுளை ஏற்றுக்கலை, ஆகவே ஒரு இந்து விரோதி அடுத்த தலைமையவர் தான் அப்படின்னு அறிவிக்கிறதுக்காக இருக்கிறதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு? அதனால நமக்கு திருப்பியும் தெரியுது ரெண்டு விஷயம். திமுக தொண்டர்களுக்கு செய்தி, உங்களுக்கெல்லாம் வேலையில் வெளியில் நில்லு, என் மகன் தான் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஹிந்துக்களுக்கு ஹிந்து விரோதிக்கு தான் இங்கே பொறுப்பை ஒழிய அந்த என்னோட நண்பருக்கு என் நேரு அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு போவார், ஸ்ரீரங்கத்துக்கு. வந்து அவருக்கு முக்கியத்துவம் இருக்கா? இல்லையே. ஏன்னா அவர் ஆன்மீகவாதி. அவர் தான் புட்டு வைக்க சொல்றாரு, அதை ஸ்டாலின் அழிக்கிறார் இல்லையா? ஸ்ரீரங்கத்தில் நடந்தது. அப்போ ஹிந்து விரோதிகளுக்கு தான் திமுக தலைமை அப்படிங்கிறத பிரகடனப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோதான். செந்தில் பாலாஜி என்ன ஆயிருக்கார்? இல்ல, செந்தில் பாலாஜி என்ன ஆயிருக்கார்? கண்டிஷனல் பெயில்ல வெளில வந்திருக்கார். வழக்கு நடக்கும்ல, வழக்கின் இறுதியில் ஏன்னா அவரே ஒப்புக்கொண்டு இருக்கார். கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், நான் வேலைக்கு பணம் கேஷ் ஃபார் ஜாப் வாங்கினேன்னு சொல்லியிருக்கார். ஆகவே நான் பணம் பெற்றுக்கொண்டு வேலை கொடுத்தேன் என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கின்ற ஒருவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவாரா இல்லையா? நிச்சயமா தண்டிக்கப்படுவார். அதனால இப்ப இருக்கிற இடைக்காலத்துல கொஞ்ச நாளைக்கு ஜெயில் காத்து வேணாம், வெளிக்காத்து சுவாசிச்சு கட்டணும்னு விட்டுருக்காங்க. அதுல செலிப்ரேட் பண்றதுக்கு என்ன இருக்கு? கொண்டாட என்ன இருக்கு? இப்போ அவர் விசாரணையில இருக்கார். விசாரணை கைதியா உள்ள லாபல்ல இருக்கார். அவ்வளவுதான். அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தா என்ன ஆகும்? குளித்தலையில் தேர்தலுக்கு முன்பாக ஸ்டாலின் அவர்களே சொன்னது மிகப்பெரிய ஊழல்வாதி. அது மட்டுமல்ல, திமுக ஆட்சிக்கு வரும் அப்பொழுது உதயநிதி செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பாங்க. பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, எதுவும் அபசகுனமாக பேசாத, அங்கே மேலே தேவதைகள் போய்கொண்டே இருப்பார்கள், அவர்கள் அப்படியே நடக்கட்டும் ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நடந்துரும்னாங்க. ஸ்டாலின் பேசும்பொழுது தேவதைகள் அப்படியே ஆகட்டும் ததாஸ்துன்னு சொல்லியிருக்காங்க. ஜெயிலுக்கு போனார். அப்போ ஜெயிலில் இருக்கிறவரை இவரே துரோகின்னு அவரை தியாகின்னு அவர் சொன்னார். அன்னைக்கு என்னவா இன்னைக்கு என்னவான்னு கேட்கலாம். அதிமுக அமைச்சர் வந்து தொடர்ச்சியாக வந்து திமுகவின் பாஜக பி டீம் வந்து திமுகன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது எப்படி பாருங்களேன்,
எங்களுக்கு பி டீம் யாரும் வேண்டாம்னு நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம். அது அதிமுகவும் இருக்க வேண்டாம், திமுகவும் இருக்க வேண்டாம். நாங்களும் பிஜேபியில் ஒரே டீம், மோடி டீம் தான். அதனால இவங்க ஒருத்தர் போட்டி போட்டு நீ பி டீம் நான் பி டீம்னு சொல்லிக்கிட்டா அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியுமா? தேவையில்லை. தமிழ்நாட்டில் சமீப காலமாக அதிகரித்து வர என்கவுண்டரை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? அதாவது சமீப காலமாக என்கவுண்டர் மட்டும் அதிகரிக்கலை, கஸ்டோடியல் டெத்தும் கூடுது. காவல்துறையில் கஸ்டடியில் இருக்கிறவர்கள் கொல்லப்படுகிறது. தினந்தோறும் படுகொலைகள், பச்சை குழந்தைய கொலை பண்ணுறது. இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசியல் முக்கியத்துவம் பெற பெற மக்களிடம் ஒழுக்கம் நெறிமுறைகள் கெட்டு போய்விட்டதுங்கிறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு பெரிய உதாரணம். நன்றி. சார் இதெல்லாம் பாசிங் க்ளவுட். இறுதியாக என்ன பண்ணுறோம்? நன்றி.